Hi, hello and welcome back to Nammalvar Organic Farming. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு உணவு தானியத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது நீங்க நினைக்கிற மாதிரி வயல்ல நாத்து நட்டு அறுவடை பண்ற மாதிரியான அரிசி கிடையாதுங்க. இது மரத்து மேல கிடைக்கிற அரிசி. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க. இதுக்கு பேர் தான் மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இத பத்தி இன்னும் நம்ம நிறைய வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூங்கில் அரிசி வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த மூங்கில் மரத்துல இருந்து கிடைக்கிற விதைகள் தான். சராசரியா ஒரு மூங்கில் மரத்தோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 40 to 45 வருஷங்க. அரச மரத்துக்கு அடுத்தபடியா ஆக்சிஜன் தருது இந்த மூங்கில் மரம் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மூங்கில் மரம் முழு வளர்ச்சி அடைஞ்சு தன் ஆயுள் காலத்தை முடிச்சுக்கும் போது தான் அந்த மரத்துல பூ பூக்குதுங்க. அந்த பூல இருந்து விழுற விதைகள்ல மேலும் பல மூங்கில் மரங்கள் வளருது. ஸோ தன் ஆயுள் காலம் முடியும் போதும் தன் இனத்தை பரப்புற தன்மை இந்த மூங்கில் மரத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த திருமண விழாக்கள்லாம் மூங்கில் பந்தக்கால் நடுறதும் வாழை மர தோரணம் கட்டுறதும் ஒரு வழக்கமாவே இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா அதிகமா மலைகள்லயும் அடர்ந்த காடுகள்லயும் தாங்க வளரும். அதனாலேயே பழங்குடி மக்களுக்கு இந்த மூங்கில் அரிசி ஒரு முக்கியமான உணவா இருக்குதுங்க. இந்த மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா கோதுமை மாதிரி தாங்க. மேல தவிடு போன்ற தோலும் உள்ள விதைகளும் இருக்கும். ஸோ இந்த மூங்கில் அரிசியோட பாரம்பரியமும் அது இயற்கையோட எப்படி ஒன்று இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னும் இதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு, அதுல எவ்வளவு ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 60 வயசானாலும் ரொம்ப இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்தாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல வாத வலிகள்ல கஷ்டப்படுறாங்க. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா கைவலி, கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, தோள்பட்ட வலி, கெண்டைக்கால் வலி அப்படின்னு பல வகையான வலிகள்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த அரிசி ஒரு வலி நிவாரணியா செயல்படுங்க. இதை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக முக்கியமான அரிசி அப்படின்னா இந்த மூங்கில் அரிசின்னு சொல்லாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல அதிகமா இருக்கு. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாகவே பசி அதிகமாக இருக்குங்க. அவங்க எல்லாருமே இந்த அரிசி அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அதுலேயே அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைச்சிடும், அவங்க உடம்பு சீரான நிலைமையில இருக்குங்க. நான் பார்த்ததுல அதிகமாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட கட்டான உடலை இழந்துட்டு அவங்க சக்கையாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கும் இல்லை அவங்க உடல் சீரான நிலைமைக்கு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லாமல் இந்த அரிசியில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளர்கிற குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பிளான் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த அரிசி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது மூலம் உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளும் ஊளை சதைகளும் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான வைட்டமின் குறைபாடு எல்லாத்தையுமே இந்த அரிசி சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்திய கண்டுபிடிப்புல பார்த்தீங்கன்னா குழந்தை இன்மையால் கஷ்டப்படுறவங்க இந்த அரிசியை கஞ்சா செஞ்சு 40 நாள் தொடர்ந்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை தீருங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது ஆண்களுக்கும் ஒரு நேச்சுரல் வயகராவாக செயல்படுது. இந்த அரிசியை பற்றி தெரியாத நிறைய பேர் டேப்லெட்ஸா இங்கிலீஷ் மெடிசனாக வாங்கி சாப்பிட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸில் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த அரிசி ஒரு தீர்வாக இருக்குங்க. ஸோ இந்த அரிசியில் என்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், தயமின், ஃபைபர், ரிபோஃப்ளேவின், கால்சியம், காப்பர், கார்போஹைட்ரேட்னு நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் இந்த அரிசியில் இருக்குதுங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கோதுமை மாதிரி தாங்க இருக்கும். இதோட சுவையும் கோதுமை ஒத்தே இருக்கும். இது நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கஞ்சோ, கூழாவோ இல்லை முறுக்கு, வெண்பொங்கல், பாயாசமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இது நீங்கள் பாயாசமாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த அரிசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் எங்களோட ஃபார்மர் டீட்டெயில்ஸை இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன், ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட டைரெக்டாக விலை குறைவாகவே வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூங்கில் அரிசியோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Linda.